கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சாயலிலே இந்த உலகத்தில் வாழ அடைக்கப்பட்ட மக்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாய் அடைக்கப்பட்ட மக்கள். இந்த உலகம் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கும்போது வித்தியாசத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். திருமறை நமக்கு சொல்லுகிற வார்த்தை எபேசியர் 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. இன்று அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய நிலையிலே கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு இருளிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொறாமையும் வைராக்கியமும் தீமையும் சண்டையும் சச்சரவும் பழிவாங்குதலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வந்து இன்று சாட்சிகளை இழந்து போகிற ஒரு நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிறார், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மக்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாடுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நமக்குள் இருக்கிற தீமைகள், நமக்குள் இருக்கிற பகை உணர்வுகள், நமக்குள் இருக்கிற கசப்புகள், நமக்குள் இருக்கிற இருள் சூழ்ந்த காரியங்கள், இவெல்லாவற்றையும் உதறி தள்ளுவோம். ஆண்டவர் காட்டுகிற பாதையில அவரே நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்தோம்னா நம் வெளிச்சத்தை பிரதிபலித்து விடுவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையாய், வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கூட அர்த்தமுள்ளதாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள் இருக்கிற இருள் மறைந்து போகும், வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியும். நம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் காணப்படும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கை தடுமாறி திசை மாறி உம்மை விட்டு விலகி போகின்ற பொழுது இருள் நிறைந்த வாழ்க்கை தானப்பா. ஆனாலோ உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை நோக்கி பாராதபடி உம்மை பின்பற்றி வருகிற வாழ்க்கை வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை மாறுமப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.